சென்னை மணிவகத்தில் இருக்கக்கூடிய நியூ ஆட்டோமோட்டிவ் கேரேஜ் தான் வந்திருக்கும். உங்களோட காருக்கு டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணோம்னா 20,000 பட்ஜெட்லேருந்து ஃபுல் கார் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ரிப்பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஸ் எல்லாமே பெண்ட் எடுத்து ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 9 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கனால பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்கேஸ் ரியர் பம்பர் உங்களுக்கு அடிபட்டுருச்சு, இந்த சிங்கிள் பம்பர் மட்டும் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா 1,999 ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்தே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க இல்லை டென்ட் வந்து எவ்வளோக்கு இருக்கோ அதுக்கு வந்து அதோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 1,999லேருந்தே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து உங்ககிட்ட வந்து டிங்கரிங் அண்ட் பெயிண்டர் இருப்பாங்க, பட் ஒரு ப்ரொஃபஷனலான பெயிண்ட் பூத் இருக்காது. இவங்ககிட்ட இருக்க பெயிண்ட் பூத் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த பெயிண்ட் பூத் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொஃபஷனலான பெயிண்ட் பூத் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்ட்டுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க சென்னையில் அப்படின்னா 1 ஹவருக்கு வெறும் 900 ருபீஸ் தான் ஆகும். ஸோ உங்களோட காரை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் காருக்கு பார்த்தீங்கன்னா 20,000 25,000லேருந்து ஃபுல் கார் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்த பெயிண்ட் குவாலிட்டி நம்ம சூஸ்